இனிமையான ஒரு மாலை வேளையில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப அருமையான ஒரு கவிதை சொல்லி என்னை வாழ்த்தி, அவருடைய வயதுக்கு நான் ஒரு சின்ன குழந்தை, ஆனால் என்னை இவ்வளோ தூரம் பாராட்டியிருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நான் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நிறைய நாடுகள் போயிட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க, துபாய், சிங்கப்பூர், மலேசியா. நீங்கள் கேட்கக்கூடாது துபாயா, துபாய் குறுக்கு சந்தா, துபாய் மெயின் ரோடான்னு கேட்கக்கூடாது. நிஜமாவே நேற்று தான் துபாயிலேருந்து இறங்கி வந்தேன். ஆனால் நிறைய நாடுகள் பயணம் பண்ணா கூட மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு ஐலாந்து, காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா இதை விட வேற என்ன மகிழ்ச்சி? ஏன்னா வெளிநாட்டில் எல்லாம் கோவில்கள் இருக்கின்றன, ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் குடும்பமே கோவிலா இருக்கின்றன அப்படின்ட்டு சொன்னா இதுக்காக ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாடலோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஒரு கிறிஸ்துவ பாடலோடு. உம்மை தேடி வந்தோம் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தோம் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உம்மை தேடி வந்தோம் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பாய் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், உம்மை தேடி வந்தோம் சுமை தீரும் அம்மா, கடல் நீரும் கூட உன் கோவில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும், உலகாளும் தாயே உனை பாடும் வேலை, நகர் தேடி வந்தோம் நலம் தாரும் அம்மா, நகர் தேடி வந்தோம் நலம் தாரும் அம்மா, உம்மை தேடி வந்தோம் சுமை தீரும் அம்மா. நன்றி. உலகிலேயே நிறைய மொழிகள் இருக்குது உலகத்துல, ஆனா உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட வாசிக்கப்பட்ட ஒரே நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா நம் கிறிஸ்துவ பைபிள் தான் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு நூல்னா அதற்காகவே ஒரு பெருமைப்படணும். அதெல்லாம் தாண்டி மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த மேடையில. ஏன்னா நிறைய கோவில் திருவிழாக்கள் அப்படிலாம் பேசுறது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த ஒரு மேடை அப்படின்னு சொன்னா பழைய பள்ளி மாணவர் சங்கம் நம்ம வாழ்க்கையில தொலைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நாட்கள் எது தெரியுமா? பள்ளி பருவம் மட்டும்தான். நம்மளாம் நினைச்சிருக்கோம்ல வளர்ந்தோன்னு நம்ம நல்லா ஜாலியா இருக்கலாம்டா, படிக்கவே வேண்டாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாம் தொலைத்த சொர்க்க நாட்கள் என்று கேட்டால் நம் பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தை பருவ நாட்கள் தான் சொர்க்கத்தில் இருந்த நாட்கள். அப்படிதானே? அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மூக்குப்பிரி பிரகாசபுரம் ERS பள்ளி பழைய மாணவர் சங்க 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு அருமையானது ஒரு சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் தலைமையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த திரு ஜஸ்டின் அற்புதராஜ் அவர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை, அதே போல முன்னிலை வகித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் திரு கோயில்ராஜ் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு பட்டுராஜ் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் திரு ஸ்டான்லி கிசான் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த ERS தலைவர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் சார் அவர்களுக்கும், திரு சாத்ராக் சார் அவர்களுக்கும், தொழிலதிபர் திரு மேஷாக் அவர்களுக்கும், குளத்து குடியிருப்பு திரு ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக திரு அருள் சுபசிங் வெல்லிங்டன் அவர்களுக்கும், தாய் சபையை சேர்ந்த போதகர் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை வழங்குவதற்கு மட்டுமல்லாம எனக்கு அழகான கவிதையை கொடுத்து ஒரு நல்ல அவருடைய வீட்டில் தான் போய் ஒரு சூப்பரான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். அழகான ஒரு விருந்தோம்பல். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தாம்பு ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன். வந்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி எங்களை சாப்பிட்டு முகமலர்ச்சியோடு இந்த எழுத்தாளர், அழகான ஒரு ஆசிரியர், நல்லாசிரியர், பெருமைமிகு திரு போ. தேவதாசன் ஞானராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கும் நான் மேடையில பேசிட்டு இருக்கும் போதே ஒரு துண்டு சீட்ல எழுதி, இந்த காலத்துல தான் நமக்கு போன்ல ப்ரோக்ராம்லாம் ஈவெண்ட்லாம் புக் பண்ணுவாங்க. நான் மேடையில் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அழகா, அதான் ஒரு ஆசிரியர்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீங்க ஐயா. அதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்மலாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுத சொன்னால் அதில் 15 பிழைகள், இப்போ மார்க்கே 10 மார்க்கு தான். அதுலலாம் இந்த பிள்ளை 15 கொஸ்டின்ஸ் பூரா தப்பாக எழுதியிருக்கோம். ஆனால் ஐயா அவ்வளோ தூரம் அழகா இந்த ஊர், இந்த நேரம், இந்த தலைப்பு, இவ்வளவு தொகை, அவ்வளவு அதுவே அவருடைய நேர்மையை பாராட்டுகிறது. உற்சாகமான ஒரு கைத்தட்டல் தேவதாசன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு உள்ள அழகான தலைப்பு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி இன்னும் சிறப்பு அப்படின்னா, வந்த உடனே எங்கள் பெரியப்பா வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வந்தேன். அந்தோணி பெரியப்பா அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு யாருக்கெல்லாம் தெரியும்? கையை தட்டுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க பூரா திருதுருன்னு முடிச்சிட்டு இருக்கும் போது எங்கள் பாட்டியம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, மனைவி கணவனுக்கு ஹீரோவா ஜீரோவா. அது ஒரு உற்சாகமான ஒரு டைட்டில் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மனைவியின் பார்வையில் கணவன் ஹீரோவா ஜீரோவா? பெண்களுடைய பார்வையில் இன்னைக்கெல்லாம் மேடையில பெரியவங்கிட்ட பேசிடலாம், பெண்கள் கிட்ட பேசிடலாம், ஆண்கள் கிட்ட பேசிடலாம். நான் பேச பயப்படுற ஒரே ஆள் யாரு தெரியுமாங்கய்யா? இந்த சின்ன குழந்தைங்க அந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பேசுறது தான் உண்மையிலே நான்லாம் ரொம்ப பயப்படுவேன். நேற்று மேடையில் ஐயா துபாய் குறுக்கு சந்துன்னு அறிவிச்சாங்க. இப்படிதான் மேடையில் பேசிக்கிட்டே இருந்தேன். 2026 கடைசி வருஷம், கடைசி நாளில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் புது மாசம் பிறக்க போகுது அப்படின்னேன். புது மாசம் பிறக்க போகுதுடா ஜனவரி அப்படின்னேன். அதுக்கு அவன் சொல்றான், படார்னு கீழே இருந்து ஒரு பையன் அடைஞ்சு, புது மாசம் பிறக்க போகுதுங்கிறீங்க, ஜனவரின்னு ஏன் பேர் வச்சாங்க, பேசாம டெலிவரின்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானேங்கிறான். எவ்வளவு யோசிக்கிறான் பாத்தீங்களாங்க. மேடையில பேச முடியலைங்க, அவ்வளவு தூரம் இன்னைக்கு பசங்களை சமாளிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அந்த ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னது தெரியுமா? ஏன் ஆசிரியர்களுக்கு அதிகமான ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க? இவன் எழுதுற பேப்பரை திருத்துறாங்க பாத்தீங்களா, அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுக்கலாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வாத்தியார் கேட்கிறாரு, டேய் முட்டாளுக்கும் அடி முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்டா? படார் நினைச்சான், நாங்க தான் சார் முட்டாள். அப்ப அடி முட்டாள் நீங்க எங்களை அடிக்கிறதுனால நீங்க அடிமுட்டாள் சார்ங்கிறான். எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமாங்கய்யா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். கரெக்டு தானே? மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை தெளிவா எழுதிருக்கு, மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார். பேசாம செவனேன்னு 2 மார்க். இவன் எழுதியிருக்கான், மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார். திருத்தின வாத்தியார் ஐசியூல கிடக்கிறார். கரெக்டா? அவர் கோமால கிடக்கிறாருமா. உனக்கு கரெக்டு தான். 2வது வாத்தியார் பயந்துகிட்டே திருத்துறாரு. தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? தாஜ்மஹால் மும்தாஜ் காண்டி ஷாஜகான் கட்டினார்னா ஓகே. இவன் எழுதியிருக்கான், ஐயா தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டினார். என்ன கரெக்டு தானே? எங்க மண்டை ஓட்டின் பயன்கள் எழுதுகன்னு சயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இவன் மொத்த பாயிண்டே சூனியம் வைக்க பயன்படுகிறது. 2வது தும்மும் போது மூளை வெளியே வராமல் இருக்க பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். எப்படிலாம் யோசிக்கிறான். கண்டிப்பா அது ரோகிணிட்ட படிச்ச பையனாதான் இருக்கும்னு நினைக்கிறான். அதுவும் ஒரு பிள்ளை ஆசிரியர் தான். உண்மையிலே இந்த பசங்களை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பொறுமை வேணும். அதனாலதான் ஒரு பையன் எழுதியிருந்தான் ஆசிரியரை பார்த்து, என்னுடைய தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான். ஏன் தெரியுமா? என்னை 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என்னுடைய தாய் என்று சொன்னால், என்னை 10 வருடம் சுமந்து ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு. ஏன்னா சாதாரண உப்பு கற்களை கூட வைரக்கற்களாக பட்டை திட்டக்கூடிய வல்லமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னா ஒன்றும் இல்லைங்க. இன்னும் இந்த எதற்காக நான் அந்த பள்ளி மாணவர் குழந்தை ஆசிரியர் நான் பேசுறேன் அப்படின்னா, பழைய பள்ளி மாணவர் சங்கத்திலிருந்து நீங்க இந்த விழாவை நடத்துறீங்க. ஆசிரியர்களை பத்தி எவ்வளவு தூரம் பேசினாலும் நான்லாம் மணிக்கணக்கா பேசுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரப்பரும் பென்சிலும் பேசிக்கிடுச்சான். என்ன சொல்லுதா? பென்சில் சொல்லுது ரப்பரை பார்த்து, நான் செய்த தவறுகளுக்காக என்னை அழித்து 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 ஒரு கட்டத்தில் நீ கரைஞ்சி காணாமையே போயிருதியே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சான். ரப்பர் சிரிச்சுட்டே சொல்லிச்சா, பரவாயில்ல நான் காணாம போனாலும் பரவாயில்ல, நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறாய் என்று சொன்னால் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சொல்லிச்சாங்க.
அந்த ரப்பர் வேற யாரும் இல்ல, அந்த ரப்பர் தான் நம்மை பெற்றெடுத்த பெற்றோரும் ஆசிரியர்களும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எத்தனை முறை பாராட்டுகள் கொடுத்தாலும் தகும். ஆனா இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் இருக்கட்டுங்க, இன்னைக்கு என்ன பட்டிமன்ற தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க? பெண்களுடைய பார்வையில் இன்னைக்கு ஆண்கள் எப்படிப்பட்ட கணவன் நீங்க சொல்றீங்கல்ல, கணவனா இருக்கலாம், மகனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா அப்படின்ட்டு கேட்டுருக்கிறீங்க. ஆண்கள் மேல இன்னைக்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கல்யாணமானவர்கள் திருமணமானவர்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கூச்ச சுவாவம், ஆனா அவட்ட கேளுங்க 12 விளம்பர். ஓகே ஓகே, அந்த தாத்தாலாம் என்னை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன பேசுது இந்த பிள்ளை. உண்மையிலே பழைய பள்ளி மாணவர் சங்கத்துக்கு அவர் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான் தெளிவா இருக்கிறார். ஆனா உண்மையிலே பெண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, திருமணமான பெண்கள்லாம் கல்யாணம் முடியும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்களாக்கா? அந்த காலத்துல கேட்கல, எங்க கேட்டாங்க, வந்தாங்க போசுக்குன்னு கல்யாணம் முடிச்சாங்க, வதவதன் 12 புள்ள அப்படிங்கிறீங்களா? கேட்கல. சரி, நான் ஆண்கள் கிட்ட கேட்கறேன், ஐயா உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும்னு அந்த காலத்துல கேட்டாங்களா? ஐயா அங்கிள், அந்த காலத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் வேணும்னு ஏதாவது கேட்டிருக்காங்களா? கேட்கல. வேலை பார்க்கிற பொண்ணு, ஆஹா, இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சூப்பரான கைத்தட்டல கொடுத்துடலாம் ஐயா. ஐயா கடவுள் திடீர்னு ஒரு பையனுக்கு காட்சி கொடுத்தார், அப்பு மாரியே இவர மாரியே டிட்டோவா எங்க கோயில்பட்டியில. அப்படியே கடவுள் இந்த மனுஷன் உறைஞ்சிட்டார், பொண்ணு வேணும்னு இருக்காரு. உனக்கு கேட்டிருக்காரு, உனக்கு பொண்ணு வேணுமா வேலை வேணுமா? கடவுள் முன்னாடி காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் படார்னு நினைச்சார், எனக்கு வேலைக்கு போற பொண்ணு வேணும்ட்டார். பொண்ணு வேணுமா வேலை வேணுமான்னு கேட்டா வேலைக்கு போற பொண்ணு வேணும். ஆனா உண்மையிலேயே வேலைக்கு போகணும்னு நினைச்சா அந்த எண்ணத்துக்காகவே ஐயாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம சொல்லிக்கலாம். அந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க தெரியுமாங்கய்யா? பொண்ணுன்னா நல்லா அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருக்கணும், குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும், நல்லா சமைக்க தெரிய பொண்ணா இருக்கணும், நல்லா சமாளிக்க தெரிய பொண்ணா இருக்கணும். அப்படி குறிப்பா அன்னபாரதி மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும். நீ லிஸ்ட் என்னம்மா ஒரு நடுவருக்கே நீ கொஸ்டின் கேப்பியா? பேமெண்ட் இல்ல, மொத்தமா உனக்கு ஆயில்மெண்ட் தான் கொடுக்க போறேன். என்னையுமே இந்த பிள்ளை எதிர்த்து கேக்குதுங்க. நான் இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அவர் சிவராஜ் அண்ணன் மாதிரியே இருந்தார், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா அப்படின்னு கேட்டேன். என்ன தெரியுமாங்கய்யா சொன்னாரு? இப்ப இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி இருக்கக்கூடாதுன்னாரு. எப்படி சிக்கியிருக்கேன் பாருங்க, இப்படிப்பட்ட பேச்சாளர் இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க, வேக வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வாழ்க்கை எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது? கழுத்துல டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுல ஆரம்பிச்சு மண்டையில டை அடிச்சுட்டு வேலைக்கு போறதுல முடியுதுங்க வாழ்க்கை. இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின் அஸ்தி, இடையில யாரு ஒஸ்தி என போட்டுக் கொள்கிறோம் குஸ்தி. ரைட், எடுத்துருச்சு. பணம் இருக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரங்களாங்க? இல்லைங்க. யாரு படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். பணம் இருக்கிறவர்கள் எல்லோரும் பணக்காரர்களா? இல்லைங்க. யாரு கொடுக்கும் மனம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பணக்காரர்கள், அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள். உண்மையிலேயான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், ஏன்னா அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு கைத்தறல கொடுங்க. டீலா டீலா நோ டீலா? டீல். கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். தட்டிருங்க. அடுத்த பாயிண்ட், முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியையே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. உண்மையிலேயே அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் மகா கவி பாரதி வீதி. ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம், பாரதியாரோட போட்டோ இருந்துச்சு, ஒரு பெரிய சூப்பரான ஒரு கைத்தறல கொடுத்திருந்தோம். முண்டாசு கவிஞனுடைய பாரதியோட புகைப்படத்தை வீட்டுல வச்சிருந்தேன். பார்த்த உடனே, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னார். அன்னைக்கு மகா கவி பாரதி வீதி, இன்னைக்கு மகா குடி பார் வீதின்னு ஆயிப்போச்சு. அன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், இன்னைக்கெல்லாம் நிறைய சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை நல்லாவே படிக்க வைக்க முடியும். அன்னைக்கெல்லாம் படிச்சா வேலை கிடைக்கும், இன்னைக்கெல்லாம் நடிச்சா நாடே கிடைக்கும். ரைட்டா? இந்த உண்மையிலே வேலைக்கு போறவங்களுக்குலாம் நிறைய ப்ரெஷர் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா வேலைக்கு போற இடத்துல என்ன நாய் மாரி ட்ரீட் பண்றாங்கன்னு தயவு செய்து யாரும் வேலையை விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? வேலை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா நாயை விட கேவலமா உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க.
உண்மையிலே ஒர்க்கு டென்ஷன், இல்லாட்டி ஒர்க்கு இல்லையேன்னு டென்ஷன். உண்மையிலே உண்மையிலே கடவுள் யாருமே திருப்தி அடையவே மாட்டாங்க. உனக்கு என்னமா டென்ஷன்? வேலையை விட போறியா? அந்த நாய் கிராஸ் பண்ணி வரும் போத்துக்கோ, மைண்ட்ல நினைச்சுக்கோ. வேகமா ஓடிட்டு இருக்கோம். மனுஷன் முதல்ல சிரிக்க முடியுதாங்கய்யா? உண்மையான காலகட்டத்தில் மனுஷன் முதல்ல மனுஷனா இருக்கிறானா இல்லையா? நீங்க ஒரு ஆள் தான் கரெக்டான பட்டிமன்றத்தோட ரசிகர். காலையில கோழி மாதிரி எந்திரிச்சு, குரங்கு மாதிரி லபக்குன்னு தின்னுட்டு, பந்தய குதிரை மாதிரி வேகமா ஆபீஸ்க்கு ஓடி, அங்க போய் கரடி மாதிரி கத்தி, வீட்டுல வந்து நாய் மாதிரி குறைச்சி, நைட்டு சாப்பாடை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு, அப்ப முதல்ல மனுஷனா இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க எல்லாம் ஆண்கள் என்ன சொல்றாங்க? ஏன் இவங்க சீரோன்னு சொல்றாங்க? கட்டின பொண்டாட்டி முதல்ல மரியாதை கொடுக்குறாளா? காசு பணத்துக்கு தாங்க மரியாதை கொடுக்குறா. புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போடுறாளா? நாங்க அதிகமா எதிர்பார்க்கலாங்க. ஏங்க என்னங்கன்னு ஒரு சின்னதா எங்களை மரியாதையோடு கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்க உண்மையிலே மரியாதை கொடுத்து தான் ஆண்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய பார்வையில நாங்க ஹீரோ தான் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. பேச்சாளர்களை நான் அறிமுகப்படுத்திடலான் இருக்கிறேன், நேரத்தின் அருமை கருதி. பெண்களின் பார்வையில் ஆண்கள் என்றைக்குமே ஜீரோ தான் என்று பேச வந்தக்கூடிய நகைச்சுவை சூறாவளி, நகைச்சுவை கிடங்கு, நகைச்சுவை சக்கரவர்த்தி, இப்படி நகைச்சுவையோட மிகப்பெரிய அடுக்குமொழிக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவராஜன் வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவர் பேச பேச சின்ன குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் நல்லா ரசிப்பீங்க பாருங்க. அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே பஞ்ச் அபு அப்படின்னு நாங்கள் பட்டிமன்றத்தில் நாங்கள் எல்லாரும் செல்லமாக கூப்பிடுவோம். அதிரடி சரவடி பட்டாசு மாதிரி, பட்டாசுலாம் பற்ற வச்சா தான் வெடிக்கும். இந்த மனுஷெல்லாம் பற்ற வைக்காமலே வெடிப்பார். அந்த அளவு நல்ல ஒரு குணத்துக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய, சமீபத்தில் மாலத்தீவில் போய் தன்னுடைய பட்டத்தை, முதுகலை பட்டத்தை நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய முனைவர் பட்டத்தை நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் அபு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவங்களா ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. திருவாரூர் அங்க இருந்து கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமா இருக்கும். நன்றி நன்றி. இவங்கெல்லாம் பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஜீரோ தாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இல்லைங்க, என்னைக்குமே பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் நீங்க ஹீரோ தான் அப்படின்னு பேச முடியும். யார் அப்படின்னு சொன்னா, விஜய் டிவி கலக்க போகுது யாரெல்லாம் நீங்க நீலவேணியை பார்த்துருப்பீங்க. சீசன் எந்த சீசன்மா? சீசன் 7ல நீங்க பார்த்துருப்பீங்க. கலக்க போது யாரும் மட்டும் இல்ல, நிறைய இப்ப சிறப்பு தொலைக்காட்சியோட ராஜ் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வசந்த் தொலைக்காட்சி, சிறப்பு பட்டிமன்றங்கள் எல்லாத்துலயுமே நீலவேணி ஸ்பீக்ஸ் அப்படின்ட்டுனே நம்ம யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. பேசுனதுக்கு அப்புறம் தான் நீங்க நினைப்பீங்க என்ன தெரியுமா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுப்பா, என்னமா பேசுது அப்படிங்க நினைப்பீங்க. அதிரடி சரவடி பேச்சாளர் சொந்தக்காரர், நல்ல ஒரு குணத்துக்கு சொந்தக்காரக்கூடிய பேராவூர்னை சேர்ந்த அன்பு சகோதரி விஜய் டிவி கலக்க போகுது யார் புகழ் நீலவேணிக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே ஆனால் ரோஹிணிக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஐயா சொன்னாங்க. சிவகாசியில இருந்து வருமா, குண்டா இருக்குமா, அழகா இருக்குமா, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன்னாரு. இந்த பிள்ளை தாங்க அந்த அழகான பிள்ளை. அது உண்மையிலே அந்த பிள்ளை, அந்த ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த பிள்ளை இன்னைக்கு நைட்டு எங்க தூங்க போகுது என்னையும் பார்த்து அப்படின்னு ரசிச்சுட்டு மெய் செலுத்துக்கிட்டே இருக்குது. பேராசிரியர் சாத்தூர்ல ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாங்க. ரோஹிணி பேசினதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா, நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, இன்னைக்கே போய் அந்த ஏசுநாதர் காலில் 4 மெழுகுத்திரி ஏற்றி வச்சுட்டு வந்துடணும்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவு சூப்பரான பேச்சுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய சாத்தூரை சேர்ந்த அன்பு சகோதரி பேராசிரியர் ரோஹிணிக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம். போதும்பா, போதும் போதும். அந்த மனுஷன் பதறிட்டார், நீ பக்கத்துல போனவன். இங்க இருந்தே கேமராமேன் என்ன உன்னை ஜூம் பண்ண முடியாம இருக்கிறார், நீ பக்கத்துல போனா அவர் கேமரா தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போகணும். என்னங்க உண்மையிலேயேங்க, ஹீரோவா ஜீரோவான்னு இருக்கட்டும். நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, பெண்கள் தினம் என்னைக்குங்க? மார்ச் 8. வெரி குட், சூப்பர் சூப்பர். மூக்கு பெரிக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெரி குட். இந்த ஆண்கள் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க இருக்கு, ஆண்கள் தினம்னு ஒன்று இருக்கு. அடக்கு இருக்கு இருக்கு இருக்கு. ஆண்கள் தினம்னு என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமாங்கயா? டக்குன்னு கூகுளை பார்த்து ஏதோ எடுத்துட்டாங்க போலயே. கூகுளில் சர்ச் பண்ணிட்டீங்களா இல்லையா? செல்லே இல்லையா? ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாங்க. ஆண்கள் தினம் என்னைக்குன்னு கேட்டதுக்கு எந்த ஆண்மகனுக்கும் தெரியல. ஆனா ஒரு பெண் எந்திரிச்சு டக்குன்னு நவம்பர் 19 சொல்றாங்க. நல்ல ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர். ஆனா அதுக்காண்டி 10,000 கேட்டுறாங்கக்கா. இந்த பிள்ளை பரித வச்சு போய் கிடக்குது. இதே கேள்வி என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன்.
மார்ச் 8 அவசரமா ஒரு காலேஜுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா இந்த பெண்கள் தினம் இன்னைக்கு, ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியுமான்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டாருங்க. என்னைய பார்த்து இதை சொன்ன உடனே பின்னாடி இருந்துட்டு வேற கை தட்டுறாரு அந்த மனுஷன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம பழைய பள்ளி மாணவர் சங்கம்ங்கிறதுனால நட்புகள்லாம் சேர்ந்து வந்திருப்பீங்க. அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸா கேங்கு மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னுடைய நட்புகளோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்க 2 பேருமாக்கா? ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பர், அருமை அருமை, வெரி குட். வேற வேற யாருங்க? நம்ம இஆர்எஸ் பள்ளி பழைய மாணவர் சங்கத்துல நட்புகள் அங்கங்க அப்படி ஒன்னா சேர்ந்து கை தூக்குங்கிறேன். 2 ஜோடி, அங்க ஒரு 4 ஜோடி, பின்னாடி ஒரு 2 ஜோடி. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு. ஏன் காதல் இல்லையா? ஏன் தெரியுமாங்க? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா. வீட்டில இருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போனா அது காதல், ஆனா டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதான் உண்மையான நட்பு.